நான் கனகவேல் பேசுகிறேன். நான் வந்து ஒரு ஏலியன் பறக்கும் தட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். நான் இது கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்கள் எல்லாருடைய முன்னாலேயே வந்து இது பறக்க வச்சு காட்டுவேன் நான். ஆமாம், நீங்கள் கேட்டது கரெக்டு தான். பறக்கக்கூடிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப், அதாவது ஒரு பறக்கும் தட்டு தான் இவர் உருவாக்கிட்டு இருக்காரு. முன்னாடிலாம் அமெரிக்காவில் மட்டும்தான் இந்த பறக்கும் தட்டு பார்த்தேன்னு அப்பப்போ யாராச்சும் சொல்லுவாங்க. அது இல்லாமல் நிறைய படங்களில் தான் நம்ம இதை பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் கூட வந்து ஏலியன் சைட்டிங்ஸ் பார்த்ததா நிறைய நியூஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து ஒருத்தர் உண்மையாகவே உருவாக்கியிருக்காரு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு நியூஸு. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வரப்போகுது. வணக்கம், என் பேர் தீபக். இப்போ நான் வந்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து அவர் கொஞ்சம் ரொம்ப உள்ள மெயின் பாண்டிச்சேரி கிடையாது அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ நான் பாண்டிச்சேரி போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு அவரோட இடத்த தேடி போகிறேன். காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். அவர் எப்படிப்பட்ட மனிதர், எவ்வளவோ இருந்து ஒரு பெரிய இன்வென்ஷன் அவர் அசால்ட்டாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் என் கூட வந்து சேர்ந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஜேர்னியில் நீங்களும் என் கூட வந்து கலந்துக்கோங்க. வாங்க போகலாம். இது ஃபுல்லாகவே வந்துட்டு பயங்கரமான மண் ரோடுங்க. ரோடும் ரொம்ப சின்னது. பைக் வர தான் ஈஸியாக இருக்கும். ரொம்ப காரில் வரவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம இங்கே தான் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பார்க்க போகிறோமா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இங்கே வந்துட்டேன். அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவர் வந்துட்டுருக்காரு. இங்கே அவ்வளோ டெவலப் ஆகாத ஒரு ஏரியா தான் இது. இந்த ஏரியாவிலேருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கின ஒருத்தர் இருக்காருன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹலோ சார். ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர் சார்? கனகவேலு. கனகவேல். உங்கள் பேர் சார்? தீபக் சார். தீபக். நன்றி. பாண்டிச்சேரிக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ பார்க்கலாமா சார்? அது வாங்க, உங்களுக்கு தான் உங்களுக்கு இல்லாத விஷயம் என்ன அது? வாங்க பார்க்கலாம். வாங்க சார், பார்க்கலாம். ஒரு நியூ இன்வென்ஷன் இது உலகத்துக்கே பயன்படுற விஷயம் அது. சூப்பர் சார். சரிங்களா? பார்க்கலாம் சார். எங்களுக்கும் அது வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கும் சென்னையில். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். எவ்வளோ தூரம்? கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வந்துருக்கீங்க. நீங்கள் பார்க்க வந்த விஷயம் தான் சார். ஓ, இப்போ வந்து சார் இங்கேருந்து பார்க்க உண்மையாக ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்குது சார். எஸ் சார். இது எப்படி சார், இப்போ ஒரு வீட்டு வாசலில் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை பார்க்குறது வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்படி இது எங்கேயுமே நான் இதுக்கு முன்னாடி எந்த வீடியோலையோ இல்லை எந்த ஃபாரின் வீடியோலையோ எங்கேயுமே நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது சார். கண்டிப்பாக சார். எனக்குன்னு பெருசாக ஒர்க் ஷாப்லாம் எதுவும் கிடையாது சார். நான் இருக்கிற இடத்துல அது ஒர்க் ஷாப்பாக மாற்றிடுவேன். நான் நிறைய மிஷின் டிசைன்லாம் பண்ணியிருக்கேன். நான் நிறைய மிஷின்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் ஒரு பாப்பாவுக்குலாம் பண்ணி கொடுத்தா இந்தியா லெவலில் வந்து ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் சார். அப்போ ஒரு டவுட் சார், தப்பான சார், நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நான் படித்தது +2 தான் சார். ஓ, நீங்கள் ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன் சார். ஆனால் நீங்கள் எது சொன்னாலும் கண்டுபிடிச்சி கொடுப்பேன். நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் எது சொன்னாலும் கண்டுபிடிச்சி கொடுப்பேன் சார். அப்படிங்க வந்து 10 பேர் செய்கிற வேலையை ஒரே மிஷின் ஒரே மோட்டர் வச்சு பண்ணிவிடுவோம் சார். அந்த மாதிரி டிசைன் பண்ணுவேன் சார். இது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு மாடல் செஞ்சுருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அது உண்மையாகவே ஸ்பேஸ் ஷிப் மாதிரியே இருக்குது. படத்தில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக சார். பட் இது வந்து நீங்கள் என்ன மாதிரி இது உண்மையாகவே பறக்கும் அப்படின்னு? இது உண்மையிலேயே பறக்கும். நான் உட்காந்து பறந்து காட்டுவேன். நான் இதுக்கு வேறு யாரையும் விட மாட்டேன். நானே பறந்து காட்டுவேன். இது உள்ள இன்ஜின்ஸ்லாம் நானே டிசைன் பண்ணுவேன். எல்லாமே என்ன ஓன் டிசைன். இது எல்லாமே உங்கள் ஓன் டிசைன்? எல்லாமே A to Z ஓன் டிசைன் சார். இது சரி சரி சரி. சில வேலை செய்கிறதுக்கு நான் ஒரு ஆளால் தூக்கி வேலை செய்ய முடியாதுங்களே. வேலை செய்கிறதுக்கு மட்டும் வந்து எந்தெந்த வேலை யாருக்கு தெரியுமோ அவங்க கூட்டு மட்டும் நான் வந்து வேலை வாங்கிக்குவேன். ஐடியாலாம் கொடுப்பேன். நான் அவங்க வந்து வேலை வாங்கிக்குவோம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து என்ன ஆப்ரேஷன், இது எப்படி இருக்குது, வெளியில் என்னென்னலாம் ஸ்பேர் பார்ட்ஸு, உள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பார்ட் இது. வாங்க. எப்படி இது என்னன்னாக்கா வந்து இது வந்து ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்கேன் சார். நான் ஃபைபர் கிளாஸ். ஆமாம் சார். FRBன்னு சொல்லுவாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு சின்ன ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஒரு தம்பிக்கு வந்து கை கால் ஊந்து போயிருக்கும். ஆமாங்க சார். அதுக்கு வந்து கார்பன் ஃபைபரில் வந்து பண்ணி வெயிட் கம்மியாக இருக்குது. கார்பன் ஃபைபரில் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குனாக்கா வெயிட் கம்மியாக இருக்கும், இரும்போட ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே கான்செப்ட் தான் இது. FRBயில் பண்ணியிருக்கேன் வச்சுங்களேன். அது கார்பன் ஃபைபர் எனக்கு கிடைக்கல, அதனால் FRBயில் பண்ணியிருக்கேன். FRB ஃபைபர் கிளாஸ் சார். சரி, ஃபைபர் கிளாஸ். இது என்னன்னாக்கா வந்து இது வந்து இரும்போட ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டாவது ப்ளஸ் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் சார். ஒரு ஏவியேஷன் ஒன்று பண்ணோம்னாக்கா வந்து எந்த அளவுக்கு வந்து வெயிட்டை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா பறக்கும் சார். ஓகே. அதனால் வந்து அந்த மைண்டில் வச்சுட்டு நான் இதை என்ன பண்ணுறேன். அப்போ நீங்கள் இந்த ஏரோடைனமிக்ஸ்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறீங்க? ஏரோடைனமிக் பண்ணாமல் இது பண்ண முடியாது.
இதெல்லாம் எப்படி சார் எங்கே சார் கற்றுக்கிட்டீங்க? இல்லைங்க சார், நான் இயற்கையாக நாங்கள் எது சொன்னாலும் கண்டுபிடிச்சி கொடுப்பேன் சார். நிறைய அந்த தேடல் சார். நான் நிறைய கண்டுபிடிச்சி கொடுப்பேன். நான் கண்டுபிடிக்கிறது வந்து கரெக்டாக சக்ஸஸாக இருக்கும். அது ஒன்றும் ஃபெயிலியர்ன்றதே கிடையாது சார். ஒன் டைம் தான் செய்வேன், அது சக்ஸஸ் ஆகிடும் சார். ஓகே. ஆமாம் சார். ரொம்பலாம் வந்து ஆனால் நான் இதுக்காக வந்து ரொம்ப எஃபர்ட் போடுவேன் சார். நான் கிட்டத்தட்ட வந்து 2 மாதம் 3 மாதம் வந்து இதுக்காக வந்து நான் எதாவது திங்கிங் வரணும்னு வச்சுக்கேன். ரொம்ப தூரம் லாங்கில் வந்து மோட்டர் சைக்கிள் போவோம் சார். நான் மோட்டர் சைக்கிள் போனால் அந்த கரெக்டாக கேட்சப் பண்ணுவோம். கேட்சப் பண்ணிட்டு உடனே வந்து மைண்ட்லேயே வந்து டிசைன் பண்ணுவோம். மைண்டில் டிசைன் பண்ணிட்டு வந்து நீங்கள் பைக்கில் ரைடு போகும்போது உங்களுக்கு மைண்டில் டிசைன் வரும்? ஆமாம் சார், மைண்டில் டிசைன் வரும் சார். சிலவங்க தூங்கும்போது வரும் சார். சிலவங்க ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஜினியர் தான், ஆனால் எனக்கே வந்துட்டு இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் டிசைன் இது மாதிரிலாம் பண்ணணுன்ற தாட் வந்ததே கிடையாது. தெரியும் சார். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ வந்து இது வந்து உலகத்தையே பேட்டி போடும் சார். இந்த விஷயம் நாங்கள் கையில் இருக்கிற விஷயம் வந்து உலகத்தையே பேட்டி போடும். இது எப்படின்னாக்கா வந்து இதில் வந்து ஒரு ஆள் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஓகே சக்ஸஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி வந்து எரிபொருள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு பைக் வாங்குற காசில் வந்து இது வந்து ஒரு ஆள் வாங்கிடலாம். அது அந்த அளவுக்கு கம்மியாக பைக் வாங்குற காசில் வாங்கிடலாம். ரெண்டாவது வந்து சவுண்ட்லாம் வந்து அதிகமாக கேட்காது. இப்போ இது வந்து எவ்வளோ பெரிய இன்வெஸ்டனா இருக்கதால இது காஸ்ட்லியா கூட நீங்க பண்ணணும்ன்ற இல்ல, இது வந்து எல்லா மக்களுக்கும் யூஸ் ஆகணும். பைக் ஐஃபை பைக் வாங்குறாங்களா, ஒரு 4 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பைக் வாங்குறாங்க. அந்த காசு அது வாங்கலாம். வீட்டுக்கு ஒன்று இருக்கும். அது வீட்டுக்கு ஒன்று. இப்போ பைக் எப்படி வீட்டுக்கு 1 2 3 இருக்கு சார், அதே மாதிரி வீட்டுக்கு 1 2 3. நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு சொல்றீங்க. இது எவ்வளவு நாள்ல அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் வந்து ஒரு டெமோ ஒரு பீஸ் ஒன்று பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் வந்து இதை வந்து டிசைன் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ வந்து மெக்கானிக்கல் ப்ளஸ் மேனுவலாக பண்ணுறது. அப்புறமேட்டு சென்சார்லாம் அவங்க பண்ணுவாங்க. சிலவங்க இதை வந்து டெவலப் பண்ணுவாங்க, R&Dல உட்காந்து டெவலப் பண்ணுவாங்க. சார் ஃப்ராங்கா சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அது வீடாக வச்சிருக்கிறது வந்து அமெரிக்காலே என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு 50 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இன்னும் சீக்கிரமா இன்னும் நல்லா பண்ணிடுவோம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போயிடுச்சு. இது எப்படி சார்? சத்தியமா வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். சரி, எங்களுக்கு இது எப்படின்றத நீங்க காட்டுறீங்க? ஆமா சார். இது வந்து நக்கா வந்து இதுக்குள்ள வந்து ஆள் வந்து உட்காருவாங்க சார். இதுல சுத்தி வந்து ஒரு 6 கண்ணாடி வரும் சார். அந்த 6 கண்ணாடியில வந்து உள்ள வந்து வெளியே பாக்குறதுக்கு சார், வெளியில் என்ன நடக்குது போது வருதுன்னு பார்க்குறதுக்கு. இது வந்து என்னன்னாக்கா இது வந்து ரொட்டேட் ஆகும் சார். ரொட்டேட் ஆன உடனே எது சார் ரொட்டேட் ஆகும்? இது வந்து ரொட்டேட் ஆகும் சார். இது ரொட்டேட் ஆனோடனே உள்ள வந்து ஆள் வந்து இறங்குறதுக்காக சார் இப்படி ரொட்டேட் ஆகும் சார். இப்படி ரொட்டேட் ஆனோடனே வழி வந்து ஓப்பன் பண்ணுவேன் நான். ஓப்பன் பண்ணி உள்ள வந்து ஆள் இறங்கலாம் சார். ஆள் இறங்கிட்டு உள்ள போயிட்டு அவர் லாக் பண்ணாங்கனாக்கா வந்து லாக் ஆகிடும் சார். இப்படி லாக் ஆகிடும். ஓ சரிங்க சார். லாக் ஆகிடும். அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வந்து நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகணுமோ ஜிபிஎஸ் போட்டு எங்கே போகணுமோ அங்கே போய்க்க வேண்டியது, அவ்வளோதான். தானாக போயிடலாம். அப்படியாங்களா? ஆமாம் சார். இது வந்து டைரக்ஷன் வந்து திருப்புற சார். இது வந்து உள்ளே வந்து இருக்கும். இது வந்து இது வந்து லொக்கேட் ஆகும் சார். இது நம்ம வந்து சார் இந்த நீல ஷீட் இருக்குல்ல சார். ஆமாம். இந்த நீல ஷீட்டோட இது வந்து லொக்கேட் ஆகும் சார். ஓகே. லொக்கேட் ஆகும் தான் பாருங்க. லொக்கேட் ஆகுதுங்களா? ஆமாம், லொக்கேட் ஆகுதா? உடனே இது வந்து இந்த இடத்துல வரும். நம்ம ஏதாவது திரும்பணும் வச்சுக்கலாம், லெஃப்ட் திரும்பணும் ரைட்டு திரும்பணும் வச்சுக்கலாம், ரொம்பலாம் காலப்பட தேவையில்ல. உள்ள இருந்து ஒரே ஒரு பட்டன் ஆன் பண்ணால் போதும் சார். உடனே இங்கே வந்து ஒரு பிஸ்டன் ஒன்று வரும். அந்த பிஸ்டன் வந்து இப்படி வரும் சார். இது திறக்கும். திறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஏர் ஃபோர்ஸ் வருது, காற்று ஃபோர்ஸ் வருதுல்ல சார். ஆமாம். காற்று ஃபோர்ஸ் ஒன்று இதில் பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டைரக்ஷன் திரும்பும் சார். இது இதில் பட்ட உடனே அந்த டைரக்ஷன் வந்து அப்படியே திரும்பும். இப்போ ஃப்ளைட்டில் வந்து வாலில் இருக்கும் சார், டைலில் இருக்கும். அந்த டட்டல் திரும்புறதுக்காக எப்படி திரும்புகிறாங்க போகிறாங்க திரும்புவீங்களா, அது ஃப்ளைட்டில் வந்து வாலில் இருக்கும். இது ரக்கையிலையும் இருக்கும். இது நான் என்ன பண்ணேன், சைடில் வச்சுக்கிறேன். இது வந்து இது ஓப்பன் பண்ண உடனே இந்த ஃப்ளைட்டில் வந்து உள்ளே போயிட்டு வருமே அந்த மாடல். இது காற்று பட்ட உடனே பட்ட ஃபோர்ஸ் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்படி இதை டைரக்ஷன் திருப்பும் சார். இது லெஃப்ட் திரும்பினா ரைட்டு திரும்ப, ரைட்டு திரும்பினா லெஃப்ட் திரும்பும் சார். இது ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை செய்யும் சார். இது ஓகே சார். ஆமாம் சார். இது வந்து இப்படி வரும் சார். ஓ சூப்பர் சார், சூப்பரா. இது வந்து இப்படி வரும். கீழே வந்து இதில் வந்து வீல்லாம் வரும் சார். இதில் வீல் வரும். சஸ்பென்சர் வச்ச வீல் வரும். அந்த வீல் என்ன பண்ணாக்கா வந்து ஒரு பறவை எப்படி வந்து பறவை பண்ணும்போது உந்தி தள்ளும் சார். காலை வச்சு உந்தி தள்ளு தான் மேலே பறக்கும் சார். அதே சிஸ்டம் தான் இது வந்து உந்தும் சார். இது உந்துனாக்கா வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், ஆக்ஷனில் என்ன பண்ணும், உந்துற மாதிரி தள்ளும் சார். இது தள்ளினோடனே ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக ஒரு தூக்கும் சார். தூக்கின உடனே வந்து இதோடைய வெயிட் வந்து ஒரு 300 கிலோன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ட்ரஸ்ட் எனர்ஜி வந்து இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 கிலோ கொடுப்பேன் சார். அப்போ வந்து 100 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா வேணும் கொடுப்பேன். இதோட எக்ஸ்ட்ரா 100 கிலோ 150 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் சார். நான் கொடுத்த உடனே இன்னும் ஆட்டோமேட்டிக்காக மேலே பறக்கும் சார். மேலே போயிடும். மேலே போனோடனே அப்புறம் வந்து பறந்துடும். அதை பார்த்துருங்க சார். அந்த பேர்டு வந்து அந்த காலை புஷ் பண்ணி அது மேலே போகிறது எல்லாமே இயற்கையிலேருந்து கண்டுபிடிச்சது. நீங்கள் அந்த பேர்டோட இதை வச்சு தான் நீங்கள் இதை வந்து அதை யோசிச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். இப்போ ஏரோப்ளேன் பறக்குது இல்லை,
அதுக்கு இது சம்மந்தமே கிடையாது. ஹெலிகாப்டர் பாருங்க, அதுக்கு இது சம்மந்தம் டிஃப்ரெண்ட்டான இன்ஜின், டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜி எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே. என்னடா செங்கல்லாம் வச்சு கட்டிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்க. எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. இது எதுக்குன்னா அந்த பறக்கும் தட்டு மாதிரி அந்த அச்சு ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒரு செங்கல்ல ஃபுல்லாகவே அதை பில்ட் பண்ணி அது உள்ள வந்துட்டு அவர் அந்த இதை எடுத்திருக்காரு, அந்த மோல்டு எடுத்திருக்காரு. அந்த பெர்ஃபெக்ட் ஷேப்பில் அதை ரவுண்டாக கரெக்டாக வர்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு அதை பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பை பற்றின இன்னுமே சில ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவர் யார், இவரோட பர்சனல் லைஃப் என்ன, எதுக்காக இந்த விஷயம் அவர் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுட்டு உடனே நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் இருக்குன்றதை அக்கவர் அணிவராக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்பேஸ் ஷிப்பை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸ் வந்தோம். அது நம்ம பார்த்த இடத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ இங்கேயே வந்து ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக அதிசயமாக இருந்துச்சு எனக்கு. இவர் எவ்வளோ வந்து ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் பாருங்கள். ஒரு சாதாரண எல்லோரும் நம்ம அன்றாடமாக பார்க்குற ஒரு பில்டிங் தான், பார்த்துட்டிங்களா? இப்போ அப்படியே வாங்க, உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் காட்டுறேன். இவரோட ஆஃபீஸை பாருங்கள். இங்கே பாருங்கள், கதவை பாருங்கள். தரந்தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் இருக்கும். ஒரு முகல் ஸ்டைலில், இந்த பழைய பிரிட்டிஷ் ஸ்டைலில் பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த சேர் வந்து உண்மையாகவே ஏதோ பேலஸ்லேருந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சுத்தமாக தள்ளவே முடியல. டிசைன் பாருங்கள், ஜன்னல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு பழைய ஆன்டிக் ஸ்டைலில் எவ்வளோ ரசனையாக வந்து பண்ணியிருக்க பாருங்கள். இதுவுமே அவர் வந்து ரொம்ப பட்ஜெட்டடாக, ரொம்ப கம்மியாக, இந்த ஒரு சின்ன ஒரு வீடு தான் இது. நான் வந்து வைட் ஆங்கிள் போட்டிருக்கேன், மற்றபடி இடம் வந்து ரொம்ப சின்ன இடம். அதுலேயே வந்து ஃபுல்லாக இங்கே பாருங்கள், மேலே ஓப்பனிங் மாதிரி வச்சு இங்கே லைட்டு உட்கார்ற இடம், பெயிண்டிங்ஸ். நான் டிசைன் பண்ணுறதுனால சார், நான் எனக்கு வந்து பெருசாக வந்து கம்ப்யூட்டரோ ப்ளஸ் வேறு எதுவுமே கிடையாது சார். எல்லாம் இந்த ஜாமெட்ரி பாஸ் ஐட்டம் தான் சார். ஒன்லி வந்து காம்பஸு, இந்த ஸ்கேலு, இந்த பாகைமானி, இந்த ரப்பரு, இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவும் இல்லை. மற்றபடி மூளை தான், வேறு ஒன்றும் கிடையாது சார். இதை டிசைன் பண்ணுறது எல்லாமே வந்து இப்படி தான் சார். படம் வரையதுக்கு வந்து எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வீடு கட்டுறதா இருந்தாலும், எவ்வளோ பெரிய டிசைன் மிஷின் டிசைன் பண்ணுறதாலும் இதுதான் சார், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா? அப்போ கம்ப்யூட்டர் பார்க்க எனக்கு கம்ப்யூட்டர் என்னன்னு தெரியாது. அப்படிங்களா? ஆமாம் சார், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாட்டீங்க? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கட்டுற அளவுக்கு அது அந்த தைரியம் இருக்குது உங்களுக்கு, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாமல்? பண்ணலாம் சார். சார் உங்களோட பூர்வீகம் இது பாண்டிச்சேரி? பூர்வீகம் வந்து பாண்டிச்சேரி தான் சார். அப்பா வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரு, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அண்ணா வந்து பிஹெச்டி பண்ணிக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்காரு. எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க. நான் மட்டும் தான் படிக்காதான் சார். நீங்கள் இந்த மாதிரியான விஷயம் எப்படி உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னு ஞாபகம் இருக்கா? நான் படிக்காதனால ஆரம்பிச்சு சார். நான் படிக்கல. எங்கள் அண்ணன்லாம் எல்லாம் நல்லா, தம்பிலாம் நல்லா படிச்சுக்கிறாங்க. சரி நாம் ஒரு சாதனை பண்ணுவோமே. எங்கள் அப்பா என்னை அடிப்பார், செலுத்தி அடிப்பார். என்ன சின்ன வயசில் படிக்கலாம் அடிப்பார். எனக்கு வந்து இந்த சப்ஜெக்டை படிக்கவே பிடிக்காது சார். நான் ஸ்கூலில் அட்டண்டன்ஸு போட்டு நம்ம வெளியே சுற்றுவோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இது என்னங்க சார்? இதுங்களா சார், இதுதான் வந்து வைப்ரேட் ஆகும் சார். உள்ள வந்து வைப்ரேட், அந்த ஃபியூல் வந்து வைப்ரேட் ஆகிற இடம் சார். இது வைப்ரேட் ஆகும். ஒரு 8 பீஸ் இருக்குங்க சார். இது வந்து வைப்ரேட் ஆகும்போது அதோட இது அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி அது பறக்கிற மாதிரி. சரி, அதுக்கு தான் இது உள்ளே வருங்களா இல்லை வெளியில்? உள்ளே வரும் சார். அது உள்ள அந்த பீஸ் நான் காட்டுறேன் வாங்க. சார் இது பார்க்குறது வந்து பரிசல் மாதிரி இருக்கும். பார்க்குறது 2 பரிசல் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம். 2த்தையும் கவுத்தாவாக வந்து இந்த ஏலியன் ஷிப் மாதிரி மாறிடும் சார். இது எதுக்காக அந்த மாதிரி டிசைன் பண்ணால் ஏரோடைனமிக் தான் சார். காற்று பட்டுன்னு வச்சுக்கலாம், ஒரு இடத்துல தடுக்காது சார். எந்த இடத்துல காற்று பட்டாலும் அப்படியே பிரிஞ்சு தான் போகும் சார். அதுக்காக தான் இந்த டிசைன் நான் செலக்ட் பண்ணது. இதெல்லாம் சார் சொல்கிறேன் சார். சார் நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து இன்ஜினுடைய செட் பண்ணுறது இடம் சார். இது மொத்தம் வந்து ஒரு 8 பீஸ் வரும் சார். இது 8 விதமான இன்ஜின் வந்து செட் பண்ணுவோம் சார். 8 விதமான இன்ஜின்? 8 விதமான இன்ஜின் கிடையாது, 8 இன்ஜின். 8 இன்ஜின் இது 8 இன்ஜின் செட் பண்ணுவேன். ஏன்னா அது என்ன பண்ணுனாக்கா வந்து மேலே இருக்கிற காற்றை வந்து இழுத்து சர்க் பண்ணி கீழே வந்து விடும் சார். இது
விட்ட உடனே என்னன்னாக்கா மேலே வந்து வெட்டிடுமா. இப்போ ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் எப்படி பறக்குதுனாக்கா வந்து மேலே இருக்கிற காற்றை இழுத்து கீழே வந்து பம்ப் பண்ணு சார். பம்ப் பண்ணும்போது ஒன்று மேலே வெட்டிடமாகும். மேலே வெட்டிடமா வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக ஹெலிகாப்டர் போகுது. அதே கான்செப்ட் தான் இது. ஆனால் இது வித்தியாசமானது சார். இது 8 இடத்துல இருக்கும். 8 இடத்துல வந்து காற்றை வந்து புல் பண்ணும். புல் பண்ணி கீழே வந்து ஒரு இடத்துல அனுப்புவோம். அனுப்பின உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாக்கா வந்து ட்ரஸ்ட் எனர்ஜி கிடைக்கும். ட்ரஸ்ட் எனர்ஜி மேலே வேக்யூம் இருக்கும், கீழே வந்து ட்ரஸ்ட் எனர்ஜி கிடைக்கும். ட்ரஸ்ட் எனர்ஜி கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே பறக்கும். ஓ சூப்பர் சார், சூப்பர். இப்போ அதுக்கான அந்த இடம் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க? ஆமாம் சார். இதெல்லாம் எது சார்? எல்லாம் மெட்டல்? அது இது எல்லாமே வந்து உட்டன் ஐட்டம் சார். இது உட்டன் ஐட்டத்தில் வந்து எஃப்ஆர்பி வந்து கோட்டிங் பண்ணியிருக்கேன் நான். இதில் வந்து எனர்ஜி வந்து வைப்ரேட் ஆகும் சார். இதில் எனர்ஜி சோர்ஸ் வந்து வைப்ரேட் ஆகி ஒரு இடத்துல வந்து குவியும் சார். எல்லாம் ஒரு இடத்துல குவிஞ்சு இந்த ஆற்றல் எல்லாமே ஒரு இடத்துல குவிஞ்சு அந்த ட்ரஸ்ட் எனர்ஜி வந்து உண்டாக்கும் சார். ஸோ இது எல்லாமே அந்த அந்த எல்லோ கலர் வந்து இதோட ஜாயின் ஆகி அந்த ப்ரெஷர் அதுலேருந்து வருது? ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. அதுக்காக தான் இந்த எல்லாமே கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார். எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒரு கூட மாறாத அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன் சார். ஏன்னா வந்து இதில் மெஷர்மெண்ட்டில் வந்து வாட்டர் லெவலில் வந்து எதுவுமே மாறலை சார். எல்லாமே யார் எப்போ வேணாலும் இருந்தாலும் கூட வந்து ஏன்னா அது மாற முடியாது, மாறக்கூடாது. அதுதான் சார். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸ் ஷிப் வந்துட்டு பெருசாக வந்து எனக்கு கம்ப்யூட்டர் அறிவுலாம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் இதை வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம் சார். பட் இப்போ வந்து நமக்கு வந்து ஏஐ வந்துருச்சு, எல்லாரும் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. தெரியும் சார். ஸோ அதெல்லாம் உள்ளே வச்சு அதெல்லாம் வந்து நம்மளுடைய கண்டுபிடிப்புக்குள்ளே வந்து நம்மளால் வச்சு பண்ண முடியும் அப்படின்ற ஓப்பு உங்களுக்கு இருக்கா? இருக்குது சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். எப்படியா இருந்தாலும் வந்து மெக்கானிசம் இல்லாமல் வந்து ஏஐ வந்தாலும் ஒன்றும் புண்ணியம் கிடையாது சார். அது வந்து மூளை நல்லா இருந்து உடம்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அது வந்து மூளைன்றது வந்து அது ஏஐ மாதிரி தான் சார். ஆனால் உடம்பு வந்து தேவை. அந்த உடம்பு இருந்தால் தான் அந்த மூளையை வந்து வேலை செய்யும் சார். அந்த மாதிரி வந்து மெக்கானிசம்ன்றது வந்து உடம்பு மாதிரி சார். இது எப்படி இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு மெக்கானிக்கல் தான். மெக்கானிக் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது சார். வந்து யாரெல்லாம் இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ஓட்டுறதுக்கான பயிற்சி எதுனா தேவையா? அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை சார். நீங்கள் கார் ஓட்ட தெரிஞ்சால் போதும், பைக் ஓட்ட தெரிஞ்சால் போதும். இது அந்த ஹேண்டிலிங் வந்து ரொம்ப ஈஸி தான் சார். இது நீங்கள் பைக்கில் எப்படி ஹேண்ட் பேர் இருக்குதோ அதே மாதிரி ஹேண்ட் பேர்லாம் இருக்கும். ஓ அந்த அளவுக்கு ஈஸியாக தான்? ஆமாம் சார். கார் பைக் ஓட்டுற அளவுக்கு ரொம்ப கார் ஓட்ட தெரிஞ்சவங்க இது ஓட்டலாம். ரெண்டாவது வந்து இந்த ஜிபிஎஸ் வந்து தெரிஞ்சவங்க வந்து இது எப்படி எங்கே போகிறது வரதுன்ட்டு மேப் பார்த்தே ஓட்டிக்கலாம் சார். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அவ்வளோ சிம்பிள். ரொம்ப சிம்பிள் சார். சார் எவ்வளோ பெரிய இன்வென்ஷனை நீங்கள் சாதாரணமாக வீட்டு வாசலில் வச்சே பண்ணிட்டீங்க. ஆமாம் சார். நான் பெருசாக ஒர்க் ஷாப்லாம் கிடையாது சார். எனக்கு ஒர்க் ஷாப் நான் சார் இதெல்லாம் லேபு ஒர்க் ஷாப்பு பயங்கரமான செட்டப் வேணும்னு நினைக்கிறேன். எல்லாம் என் மூளையில் தான் சார் எல்லா ஒர்க் ஷாப்பு. சார் இப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே அப்போ தப்பா சார்? நம்ம யோசிக்கிறோம்ல பெரிய இன்வென்ஷன் பண்ணோம்னா பெரிய பணம் வேணும், அதெல்லாம் ஒன்றுமே தேவை, பயங்கரமான இது வேணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே அப்படிதானே ஒரு மைண்டில் செட்டில் இருக்கும். ஒன்றுமே தேவையில்ல சார். நீங்கள் பாருங்கள் சாதாரணமாக மூளை மட்டும் கரெக்டாக இருந்துனாக்கா எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம் சார். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மாதிரியான ஒரு ரிசோர்ஸில் ஓடும், என்ன சோர்ஸில் ஓடும் அப்படின்றது ஒரு சீக்ரெட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது ஏன்னா நம்ம ஒரு அதை வந்து ஒரு கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணுறதால, இது ஃபஸ்ட் டைமாக ஒரு இன்வெர்ட் பண்ணுறதால அதை வந்து அவர் வந்து இன்னும் அதை வெளியில் சொல்ல வேணான்னு பார்க்குறாரு. நாம் அதை வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்போம். அப்புறம் வந்து இது வந்து இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, இப்போ நம்ம எலக்ட்ரிக் பைக் அந்த எலக்ட்ரிக் கார் மாதிரி அந்த மாதிரியா இல்லை ஃபியூவல் பண்ணுமான்றதையும் நான் கேட்டேன். அதுவுமே வந்துட்டு இதாவது அவர் வந்து சீக்கிரமாக பறக்க வச்சுருவாராம். ஸோ அதை பறக்க வைக்கிற டைமில் நான் இந்த எல்லா வேர்ல்டுக்கும் நான் அதை அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்றதான் அவர் வந்து சொல்கிறது. உங்களுக்கு அநேகமாக இன்னும் 1.5 மாதத்தில் இது பறக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் 1.5 மாதத்தில் முடிச்சு 1.5 மாதம் அதிகபட்சம் 2 மாதத்தில் பறக்கணும். ஒரு 60 நாளில் பறக்கும். ஓ ஆமாம் சார். அவங்க வந்து படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, புக்கில் இருக்கிறத வந்து மட்டும்தான் காப்பி அடிப்பாங்க சார். ஏன்னா அவங்களுக்கு ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் கேட்பாங்க சார். நம்மளுக்கு அது தாண்டி இல்லை, நம்ம எல்லாம் தாண்டி சிந்திப்போம். நம்ம ஃப்ரீயாக என்ன வேணால் யோசிக்கலாம், என்ன வேணால் யோசிக்கலாம். நம்ம பண்ணுறது தான் டிசைன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக போய் யோசிக்கலாம். நிறைய பண்ணலாம் சார், நிறைய கண்டுபிடிப்பேன். அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு மெயின் ப்ளஸ் நினைக்கிறேன். நம்மள பல பேர் வந்துட்டு நம்ம வந்து படிப்பை வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா கருதுகிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அதை வந்து அதவே ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வச்சுருக்கோம். படித்து முடித்ததும் அதை பாஸ் பண்ணுறதும் அது குவாலிஃபிகேஷனையே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நம்ம இந்த காலம் வந்து மாறிட்டு வருது. அது இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன வேணால் யோசிக்கலாம், கற்பனை பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்துட்டு ரொம்பவே இந்தியாவில் குறைஞ்சிருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து வேறு ஒருத்தருடைய கனவுகளுக்கு வேலை பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்ம வாழ்க்கை எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் நம்மளாலே நம்ம விஷயத்தை நம்ம யோசித்து க்ரியேட்டிவாக நம்ம மைண்டுக்குள்ளே வர்றதை நம்ம செஞ்சு பார்க்க முடியும். அந்த முயற்சி வெற்றி தோல்வியான்றதை விட அதை வந்து நம்மளால் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அது என்னன்றதை நான் கற்றுப்பேன். என்னால் வந்துட்டு எனக்கு படிப்பு இருக்கா, படிப்பு இல்லை, அதுக்கான வந்து பண வசதி, மிகப்பெரிய பண வசதி கோடிக்கணக்காக இருக்கா, ஆனால் இல்லை, ஆனாலும் என்னால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அட்டம் பண்ண முடியும்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா.
ஸோ அது வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக எனக்கு தெரியறாரு. ஸோ உங்களுக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. இவ்வளோ ஆர்வமாக இந்த வயசில் அவர் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் மைண்டோட அவளுக்கு நிறைய வந்துட்டு நிறைய ஹேர்டில்ஸ் இருந்தாலும் அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து செய்யணும்னு நினச்சி படிப்படியாக வந்து இதை வந்து செய்கிறார் இல்லையா, அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைனே நான் நம்புகிறேன். அது வந்து பறக்குது, அது சக்ஸஸ், அதெல்லாம் வந்து 2வது பட்சம். இப்போ இதை அட்டம் பண்ணார் இல்லையா, அந்த அட்டம்ப்டே வந்து மிகப்பெரிய சாதனைன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.